என் சொந்தங்கள் அனைவருக்கும் கதை பெட்டகத்தின் வணக்கங்களுடன் வாழ்த்துகள். ஒரு நாள் ஒரு குட்டி அணில் புல் சாப்பிட வெளியே சென்றது. பரந்த புல்வெளியில் பசும் புற்களை அது கடித்துச் சாப்பிடத் தொடங்கியது. அப்பொழுது அணிலின் மூக்கை ஒரு புல் குத்திவிட்டது. மூக்கில் காயம் ஏற்படவே அணிலுக்கு கோபம் வந்தது. இந்த புல்வெளியில் உள்ள புற்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாக போகட்டும் என்று அணில் ஆத்திரத்துடன் கத்தியது. இவ்வாறு சபித்துவிட்டு அணில் வீட்டுக்கு ஓடிப்போய்விட்டது. அடுத்த நாள் அது புல்வெளிக்கு ஓடி வந்தது. அப்பொழுது புல்வெளியில் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. அணில் பயந்து விட்டது. உதவிக்கு மற்ற அணில்களை கூப்பிட்டது. ஐயோ, சீக்கிரமாக ஏரிக்குச் சென்று உங்கள் வாயில் தண்ணீர் கொண்டு வாருங்கள், சீக்கிரம் போங்கள் என்று குட்டி அணில் கத்தியது. எல்லா அணில்களும் தண்ணீரை கொண்டு வந்து புல்வெளியில் ஊற்றின. ஆனால் ஒரு புல் கூட மிஞ்சவில்லை. எல்லாம் தீயில் எரிந்து சாம்பலாகிவிட்டன. அணில்களுக்கு பசி தாங்க முடியவில்லை. சாப்பிட கொஞ்சம் கூட புல் கிடையாது. அந்த அணில் சில மாதங்கள் கழித்து வந்தது. அந்த புல்வெளியில் பசுமையான புற்கள் முளைத்தன. மிகவும் செழிப்பான புற்களைக் கண்ட அணில் சந்தோஷத்தால் துள்ளி குதித்தது. வேண்டிய மட்டும் புற்களை சாப்பிட்டது. தன் மூக்கிற்கு என்ன நேர்ந்தாலும் அதற்கு கோபம் வரவேயில்லை. நீதி. கோபத்தில் சொன்ன வார்த்தைகள் நம்மையே பாதிக்கும். ஒரு நிமிட ஆத்திரம் பெரிய இழப்பை ஏற்படுத்தும். என் இனிய தமிழ் சொந்தங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள்.